எல்லாருக்கும் வணக்கம். நபீல் வியூஸ் சேனலுடைய முதல் திரை விமர்சனம். பலரால கிண்டல் செய்யப்பட்ட, சிலரால மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் தான் சரவணா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல லெஜண்ட் சரவணா நடிச்ச RS துரை செந்தில்குமார் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற லீடர் திரைப்படம். நீங்க எது வரைக்கும் சொல்ல சொன்னீங்களோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். கதைன்னு பார்த்தா அறத பழசான கதை. கோலிவுட்லயும் ஹாலிவுட்லயும் பலரால அடிச்சு துவைச்சு காயப்பட்ட கதை தான். கார் மெக்கானிக் சக்திவேல் சிங்கிள் பேரண்டா தன்னுடைய பொண்ணோடு இருக்காரு. இதுக்கு பேரலரா வெளிநாட்டுல இருந்து ஒரு 3 கண்டெய்னர் தூத்துக்குடி ஹார்பருக்கு வந்து சேருது. மெயின் வில்லனோ லோக்கல் வில்லனோ இன்ட்ரோ ஆகிறாங்க. அந்த கண்டெய்னரை சீஸ் பண்றதுக்காக துடிக்கிற இன்ஸ்பெக்டர் ஆண்ட்ரியா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற உயர் அதிகாரி ஷாம். ஒரு கேங்ஸ்டருக்கும் போலீஸ்க்கும் நடக்கிற சேசிங்ல கார் மெக்கானிக் சக்திவேல் எப்படி உள்ள வராரு, அவர் யாரு, அந்த கண்டெய்னர்ஸ் என்ன ஆச்சுன்றது தான் கதை. சாதாரண மாணிக்கம் எப்படி பாஷாவா இருந்தாரோ அதே மாதிரி சக்திவேல் மாறனா ரிவீல் ஆகிற அந்த மூமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது பரபரப்பான ஆக்ஷன் பிளாக். ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரியாத அளவுக்கு அவ்வளவு வேகம். திரைக்கதையில போற வழியெல்லாம் போடுற சின்ன சின்ன முடிச்சுகள் செகண்ட் ஹாஃப்ல அவரும் போது ரியலி சூப்பர். இதுல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும்னா, டைரக்டர் துரை செந்தில்குமார் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான், சினிமோட்டோகிராஃபர் வெங்கடேஷ், எடிட்டர் பிரதீப் ராகவ், ஆக்ஷன் மகேஷ் மேத்யூ. ஒரு ஆக்ஷன் மூவின்னு ஏனோ தானோன்னு எடுக்காம ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கிற டைரக்டரை பாராட்டியே ஆகணும். நான் இனிமே உங்களை அப்பான்னு கூப்பிட வேணால. இதுல கதாநாயகியா நடிச்சிருக்கிற பாயல் ராஜ்பூத் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லனா நடிச்சிருக்கிற சந்தோஷ் பிரதாப் மற்றும் லால், VTV கணேஷ் இவங்கெல்லாம் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. டைரக்டருடைய 2 கைகளா செயல்பட்டு இருக்கிறவங்க, ஒன்னு மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான், அப்புறம் ஆக்ஷன் சண்டை பயிற்சி மகேஷ் மேத்யூ. அதுலயும் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வர்ற ஒரு ட்ரெயின் ஃபைட்டு கொஞ்சம் லென்த்தியா ஃபீல் பண்ணாலும் வேற லெவல். சென்டிமெண்ட் பெருசா ஒர்க் அவுட் ஆகலனாலும் ஆக்ஷன் விரும்பும் ரசிகர்களுக்கு இந்த படம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய விருந்தா அமையும். இந்த படம் தியேட்டர்ல, அதுவும் நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்தீங்கன்னா பல ஆச்சரியங்களை நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கிற மதிப்பெண் 10க்கு 6. நன்றி. மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்துல சந்திப்போம். வணக்கம்.